ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டிங் ரீல்ஸ் தான் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் ரீல்ஸை ஈஸியாக நம்ம மொபைல் மூலியமாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரீல்ஸை நம்ம மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப் வந்து தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஎன் எடிட்டிங்கு, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கேப்கட்டு. இந்த ரெண்டு ஆப் வச்சு நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கேப்கட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஏபிகேவாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் வந்து 𝕙𝕙𝕗 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் சர்ச் பண்ணுற மாதிரியே. ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து 𝕙𝕙𝕗 இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் அகைன்னு சொல்லி காட்டுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சர்ச்சிங்கில் 𝕙𝕙𝕗 சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் விஎன் எடிட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இம்போர்ட் ஆயிரும். ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ட்ராக் 7 செகண்ட்னாச்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து 7 செகண்ட்னால. ஸோ அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ நான் வந்து 7 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 9:16 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இமேஜுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து தனியாக வந்துடும். அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேலரியிலேருந்து அகைன் இதே இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோவில் போயிட்டு இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் சென்டரில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட நேம் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜிகே டெக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு சேனல் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 𝐹𝐹ன்னு. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஃபாண்ட் வரும். ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணலின்னா ஆட் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் ஆப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து நீங்கள் என்ன ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதில் போயிட்டு அந்த அர்பன் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக மாறிடுச்சு ஃபாண்ட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து ட்ராக் பண்ணணும், ஜூம் பண்ணணுமோ கரெக்டாக வந்து அந்த ஃபாண்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க, அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதையும் வந்து அந்த 7 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மாதிரி காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேப்கட் மூலிமா நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னே நீங்கள் ஏதாச்சும் ஒரு VPN வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டர்போ VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கேப்கட்டில் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் வந்து 𝕊𝕗 CapCut டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். இது அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றும் வந்து சப்போர்ட் ஆகாது. வேறு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி கேப்கட் ஆப்குள்ளேயே போகும். இதில் யூஸ் டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பில் விஎன் எடிட்டிங் மூலிமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலாக எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமில் வந்து ட்ரெண்டிங் ரீல்ஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ரீல்ஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் மாஸ் காட்டட்டும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.